வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு மிட் நைட் ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டேன். ஆமாங்க, நம்மளோட 100 days வாழ்க்கை வரலாறு சேலஞ்சில் இன்னைக்கு டே 5. வழக்கம் போல ஃப்ரெஷ் ஆயிட்டு சொக்காலாம் மாட்டிட்டு நம்மளோட பாதாம் சென்டருக்கு ஒன்று குடிச்சிட்டேன். கண்டிப்பா வாக்கிங் ஆரம்பிச்சோடனே பசிக்கும். சோ ஒரு கொய்யாக்காயை உள்ள தள்ளிட்டு ஷூ எல்லாம் மாட்டிட்டு வெளியே போனா மாங்கா இருந்தது. அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வாட்ச்ல டைமிங் எல்லாம் செட் பண்ணிட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். இப்படி எப்போதும் பிஸியா இருக்க நமக்காக தான் ஆஸ்ட்ரோன்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, 13 தமிழ் சேனல்ஸ் கிட்டத்தட்ட 49 வெள்ளி 99 காசு கொடுக்குறாங்க. நேத்து அவங்க ஸ்டாஃப் இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க நம்பரே நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஆஸ்ட்ரோ விஎம்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஆமாங்க, பாதி தூரம் வாக்கிங் வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். கொடை இல்லாதப்போ மழை வர மாதிரியே இருந்தது. பட் கொடை இருக்கிறப்போ மழைக்கான அறிகுறியே இல்ல. அப்புறம் இந்த வீட்ல மட்டும் எப்போதும் இப்படி கலர்ஃபுல்லா லைட் எரியும். கொடையை கையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருந்தோம். வழக்கம் போல பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ண கரெக்டா வந்துட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி, எதுக்கு இந்த ரெட் கலர் பாட்டில்? இன்னைக்கு நம்ம பூனை நண்பர்களையும் நாய் நண்பர்களையும் காணோம். அதுக்கு பதிலாக கியூட்டான இந்த 2 வாத்து நண்பர்களை சந்திச்சுட்டு பழத்தோட பாதுகாப்புக்காக இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருந்தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த கொடை என்கிட்ட மாட்டிட்டு படாத பாடு பட்டுருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆச்சு. நானும் 1 ஹவர்ல 5 கிலோமீட்டர் 1000 ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டேன். வழக்கம் போல வாக்கிங்கை விட வார்ம் அப்பும் வார்ம் டவுனும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்ல சில சில்லற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சா நமக்காக மேடம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகேடோ ஷேக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கான சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இந்த பக்கம் பண்ணிட்டு இருந்தேன். மேடம் அதுக்குள்ள தயிர் சாதத்தை ரெடி பண்ணிட்டாங்க. சோ சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்குக்காக இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருந்தது. இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல இவங்களுக்கும் காலையிலே சாப்பாடு போட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் மேடம் நம்மளோட லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகேடோ ஷேக்கோட சிக்கன் ஸ்டஃபிங்கா யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு பிரெட்ல எந்த ஐட்டம் செஞ்சாலும் ஃபேவரட் தான். சோ அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வாழ்க்கை வரலாறுல டே 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிட்டோம். டே 6ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வரண்டா சின்னசாமி. சரிடா.